ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 568வது நாமாவளியாக ஓம் பிரதாபவதே நமஹ. முருகப்பெருமான மிகுந்த பராக்கிரமம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இன்னும் ஒரு அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா வெப்பமுடையவராக வர்ணிக்கிறது. முருகப்பெருமான் அவதாரமே எப்படி வருது? சுவாமியினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பிழம்பாக வரார். அப்போ மாலைநாதி தேவர்களெல்லாம் ஆஹா, இன்னும் தட்ச யாகத்தில் கலந்துன்ற தோஷம், அந்த கோபம் இன்னும் போகலை போட்டிருக்கு, சுவாமி இவ்வளோ பெரிய நெருப்பாக கொடுக்குறாருன்ட்டு அந்த அக்னி பகவானில் தாங்க முடியாத நெருப்பாக வந்தார். அப்பேற்பட்ட அந்த வெப்பம் அக்னி பகவான் பஞ்சபூதங்களாலையும் தாங்க முடியாத நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்டு அந்த சரவண பொய்கையில் குளிர்ந்து குமார பரமேஸ்வரனாக அவதாரம் பண்ணார். அப்போ அந்த பிரதாபகானா சூடு, ஒளி, காந்தி, மேன்மை, வலிமை, வீரம், ஆண்மை இதெல்லாம் குறிக்கும். ஏன்னா அந்த சூரனை அழிக்கணும் அப்படின்னா ஆண்மை கொண்ட அந்த சக்தியால் தான் முடியும். அதனால தான் அவன் பெற்ற வரம், அவன் யுத்தத்தப்போ சொல்கிறார், ஏன் நீங்கள் அந்த சூரபத்மன் கூட யுத்தம் பண்ணணுமா? அவன் மாயையினுடைய பையனாச்சா, அதனால் வருசலாக அம்புகளையும் ஆயுதங்களையும் சஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கான். முருகப்பெருமான் அதெல்லாம் திருப்பி அதுக்கு பதிலை கொடுத்துட்டே இருக்கார், அழிச்சுட்டே இருக்கார் அவனுடைய அசுர சக்திகளை எல்லாம். அப்போ தேவரெல்லாம் கேட்குறா, நீங்கள் ஒரு வினாடி போகாதா அவனை அழிக்க அப்படின்னு. இல்லை, நீங்கன்னா பார்க்கணும் சிவ வலிமை, சிவ வரம் எப்படி இப்பேற்பட்டது அப்படின்றத நீங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த யுத்தத்தையே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூரனை அடக்கி இன்று போய் நாளை வான்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆண்மை உடையவராக அவருடைய பிரதாபத்தை கந்தபுராணம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கும். அவருடைய வலிமை, வீரம் இதெல்லாம் பெருமையாக உடையவர். அதனால தான் இப்போ குணவதி அப்படின்னு சொல்லுவாள். நல்ல படித்தவர் அப்படின்னா சொல்கிறா, நல்ல குணங்களை உடையவர், நல்ல குணங்களை உடையவள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் எப்பேற்பட்டவராக இருக்கான்னா மிகுந்த பராக்கிரமம் உடையவராக, அந்த பிரதாபத்தை உடையவராக, வலிமை உடையவராக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் பிரதாபவதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.